வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு பொங்கல் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரெசிபீஸில் சக்கரை பொங்கல் போட்டிருக்கிறோம், வெள்ளை பொங்கல். அது நல்லா ரீச் ஆகிட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லியிருப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு சக்கரை பொங்கல் போட்டது வேணால் எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு செய்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி கற்கண்டு பொங்கல், அதுக்கு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துருக்குறேன். இந்த கப்பில் தான் எல்லாமே ஒரே அளவு தான். இந்த ஒரு கப்பில் பச்சரிசி, அதில் 1/4 கப்பு வெள்ளையாக இருக்கணுன்றதுனால நம்ம பாசிப்பருப்பு போடாமல் செஞ்சோன்னா அது கற்கண்டு சாதமாகிடும். அதனால் பொங்கலுன்னும் போது அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். 1 கப்பு கல்கண்டு. இதை நம்ம உடச்சி பொடி பண்ணி தான் போட போகிறோம். அளவு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம பொங்கல் வச்ச பிறகு இதை நம்ம உடச்சி மிக்சியில் பவுட்ரு பண்ணி 1 கப்பு எடுத்துக்கலாம். 1க்கு 1 சுகர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பச்சரிசியும் பச்சை பருப்பும் சேர்த்து நான் நல்லா கழுவி, நல்லா 2-3 முறை நல்லா உரசி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு குழையணுன்னா நல்லா ஊறணும். இப்போது இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம், குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா குழஞ்சி வரும். சாதம் வடிக்கிறதுக்கெலாம்னா 20 நிமிஷம் போதும். ஒரு 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லா அரிசி ஊறிடும். ஏன்னா இது கொஞ்சம் அளவுன்றதுனால சீக்கிரம் ஊறிடும். நீங்கள் வீட்டில் பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி, ஊர்லெலாம் இது மாதிரி ஏதாவது செய்து பார்க்க போகிறீங்க டிஃப்ரெண்ட்டானாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு 3-4 முறை நல்லா உரசி கழுவிட்டேன். இப்போ இதில் நல்ல தண்ணியே ஊற்றி ஊற வச்சுடுவேன். நான் இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்கிறேன். அதுக்கு பால் 1 கப்பு நம்ம அதில் கிளறும் போது நம்ம ஊற்றிக்கலாம். இது 1 கப்பு ஊற்றி ஊற வச்சுடுங்க. இப்போதைக்கு மொத்தம் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு 3 கப்பு தேவை. நீங்கள் அது 3 கப்பும் பாலாகவும் வைக்கலாம். 3 கப்பில் 2 கப்பு தண்ணி வச்சுட்டு 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம். இறக்கி நம்ம பக்குவமாக இறக்கின பிறகு அப்போ கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக வேணும்னா அப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். அது அரிசியோட தன்மையை பொறுத்தது. இப்போ இதுக்கு நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சது எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த கற்கண்டை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இதால் காம்பு மத்து காம்பு இந்த மாதிரி ஒரு திறனையால் உடச்சிட்டு அப்புறம் மிக்சியில் போடுங்க. பவுடர் பண்ணி 1 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி ஒரு 1 ஹவராக ஊறி இருக்குது. இப்போ நான் அடுப்பில் 1 கப்பு பால் ஊற்றுறேன். 1 கப்பு பால், அதே கப்புலேயே 1 கப்பு தண்ணி. இப்போ 2 கப்பு ஊற்றிருக்கிறேன். இப்போது இந்த அரிசி ஊறினதில் 1 கப்பு இருக்குது இல்லையா, அதையும் இதிலே இருத்துடுறேன். இது நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அதனால தான் நல்லா கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணியே ஊற்றி வச்சிட்டோன்னா கொதித்து வரும்போது நம்மளுக்கு தண்ணி ஏற இறங்க குறையெல்லாம் இருக்காது. இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், பால் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஏறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம விசில் போடலாம். அப்போ தான் நல்லா ஹீட்டு கொஞ்சம் இதுவாக இருந்து சரி சமநிலைக்கு வரும். ஏற்கனவே நம்ம கொதிக்கிற அரிசி தண்ணியில் தான் அரிசி போட்டிருக்குறோம். எல்லாமே ஒன்றா சேர்த்து அப்படியே எல்லாம் வச்சு ஒரே குக்கரில் வச்சிங்கன்னா அப்படியே அடியில் போய் அப்படியே உக்காந்துக்கும், மாவு மாதிரி செட் ஆகிடும். அப்புறம் கிளற கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி கொதித்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரிசி போட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு அது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் விசில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம எது வேக வச்சாலுமே சூப்பராக அடியில் போய் உக்காராமல் செட் ஆகாமல் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். இப்போ இதை ஒரு 2-3 விசில் விடலாம் ஸ்லோவில் வச்சு. இப்போது கேஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இதை ஒரு கிளறி விட்டுக்கலாம்.
கொஞ்சம் ட்ரையாக இருக்கா, 1க்கு 3 போட்டோம் தண்ணி. இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். அப்போது எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஜாதிக்காய் 2ம் சேர்ந்த பொடி இது. செம்மையாக வாசனையாக நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் நம்ம பதிவில் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போது கற்கண்டு பொடி நான் வந்து 1 கப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அளவு சுகருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொங்கல்லாம் செய்யும்போது நெய் இனிப்பு எல்லாமே அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து 1 கப்புக்கு 1 கப்பு போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் 1.25 1.5 நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆனில் இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லூஸாக இருக்கணுன்ட்டு பால் கொஞ்சம் சேர்த்தேன். உங்களுக்கு உடனே சாப்பிட்ற மாதிரின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் படைக்கிற வரைக்கும் இருக்கணுன்றதுனால கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டிக்கணும். ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுருக்குறேன் பாருங்கள். இதில் நெய் வந்து 1/2 கப்பு எடுத்துருக்குறேன். 1/2 கப்பு நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போது எடுத்து வச்ச முந்திரி திராட்சை இது 2யுமே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஏறி திராட்சையெல்லாம் உப்பி வரட்டும். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா நெய் வந்து உருகிறதுக்குள்ளேயே நம்ம அதில் போட்டுடணும். அப்போ தான் 2ம் சேமாக பொரியும். நல்லா நெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா முந்திரி செவுந்துடும், திராட்சை கொஞ்சம் லேட்டாகும். அதனால் வந்து நெய் வந்து அப்படியே ஊற்றின உடனே நம்ம இதை போட்டுடணும். பாருங்கள், இப்போ வந்து முந்திரி திராட்சை 2மே கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய கற்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம கற்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது மேலே நான் முந்திரி வறுத்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு கல்கண்டு மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய சுவையான சூப்பரான சூடான கற்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பொங்கலுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக பிரேக்ஃபாஸ்ட்டாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இனிப்பு வகையில் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.